இந்த வீடியோல வந்து சிஎஸ்கே வந்து அதிக விலை கொடுத்து வாங்கின 5 பிளேயர்ஸை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல சிஎஸ்கேவோட ஓஜி பிளேயரான தமிழ்நாடு பிளேயர் அஸ்வின் தான் இருக்காரு. 2025 ஐபிஎல் மெகா ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட வந்து 9.75 கோடி ரூபாய் கொடுத்து இவரை வாங்கியிருந்தாங்க. பெரிய எதிர்பார்ப்போட வந்து இவரை வாங்கியிருந்தாலும் வந்து அந்த சீசன் வந்து அவருக்கு வந்து சரியா போகல. அண்ட் கடைசியில வந்து அந்த சீசனோட ஐபிஎல் விட்டுமே வந்து அவர் ரிட்டையர் ஆயிருந்தாரு. அவர் 2025 சீசன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 7 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. 32 ரன் வந்து 9 மேட்ச்ல வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அடுத்ததான் வந்து 4வது இடத்துல வந்து நூர் அகமது வந்து இருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்து 2025 ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. ஸோ இவர் வந்து அந்த வருஷம் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து 24 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. அடுத்ததா வந்து 3வது இடத்துல டேரல் மிச்சல் இருக்காரு. 2024 ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து இவரை கிட்டத்தட்ட வந்து 14 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருந்தாங்க. இவர் மொத்தமா வந்து 13 மேட்ச்ல 318 ரன் வந்து சிஎஸ்கேக்காக அடிச்சிருந்தாரு. என்னதான் இவர் வந்து அந்த சீசன்ல செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரரா இருந்தாலும் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்பவே வந்து பெரிய கேள்விக்குறியா வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த ஆக்ஷன்ல இவர் வந்து அன்சோல்டா வந்து போயிருந்தாரு. ஸோ அடுத்ததா வந்து 2வது இடத்துல சிஎஸ்கே எப்பயுமே வந்து எவ்வளவு வேலை வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்க தீபக் சகார் தான் இருக்காரு. ஸோ 2022 ஐபிஎல் ஆக்ஷன்ல இவருக்கு கிட்டத்தட்ட வந்து 14 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த சீசன்ல வந்து 10 மேட்ச் ஆடின இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 13 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ அடுத்தடா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிஎஸ்கே வந்து அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ண பிளேயர் முதல் இடத்துல வந்து இங்கிலாந்து சேர்ந்த பென் ஸ்டோக்ஸ் வந்து இருக்காரு. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 16.25 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருந்தாங்க 2023 ஐபிஎல் ஆக்ஷன்ல. பட் ஆனா வந்து அந்த சீசன்ல இவர் வெறும் 2 மேட்ச் மட்டும் தான் ஆடி இருந்தாரு. அந்த 2 மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 15 ரன் வந்து எடுத்திருந்தாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அந்த சீசன் முழுக்கவே. அண்ட் போலிங்ல வந்து வெறும் 1 ஓவர் மட்டும் தான் அந்த சீசன்ல வந்து போட்டிருந்தாரு. சோ இன்னைக்கு வரைக்குமே சிஎஸ்கேக்கு வந்து இவர் தான் வந்து காஸ்ட்லிஸ்ட் பையா வந்து இருக்காரு. சோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஆக்ஷன்ல வந்து அவர் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. சோ இவங்க எல்லாம் தான் வந்து சிஎஸ்கே வந்து அதிக விலை கொடுத்து வாங்கின டாப் 5 பிளேயர்ஸ். இந்த லிஸ்ட்ல வந்து 2026 ஐபிஎல் ஆக்ஷனை நான் சேர்க்கல. சோ இது வந்து 2025 ஐபிஎல் ஆக்ஷன் வரைக்கும் லிஸ்ட் தான். சோ நீங்க இந்த லிஸ்ட்ல வந்து யார் பேர் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.